வெல்கம் டு அவர் சேனல் ட்ரீமர்ஸ் 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ். ஆல்ரெடி 6th சயின்ஸ் டேர்ம் 1 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2, அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்னோடய சேனலில் இருக்குது. அதோட புக் பேக் ஆன்சர்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனிட் 4, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6. இது என்னென்னா பயாலஜி. அதுதான் பார்ட் 3 ஆஃப் திஸ் வீடியோ. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூனிட் 4, த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஃபஸ்ட் ஒன், பாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், the important function of stomata is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டொமேட்டாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 3, ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்னா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் எது அப்படின்னா ரூட். ஸோ ஆன்சர் ஏ. ஃபோர்த், த ஹேபிடேட் ஆஃப் வாட்டர் ஹயசிந்த் அப்படின்றது என்ன ஹேபிடேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ அக்வாட்டிக் ஹேபிடேட். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், பிளான்ட்ஸ் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர். இதுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட், ஆல் பிளான்ட்ஸ் ஹாவ் chlorophyll. ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பிளான்ட்ஸ் ஹாவ் 3 parts, the root, the stem and leaves. False. Fourth one, mountain is an example for freshwater habitat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபால்ஸ் தான். ஃபிஃப்த் ஒன், root is modified into spines. ஃபால்ஸ். ரூட் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகலை. 6, green plants need sunlight. So obviously correct. True. Third, fill in the blanks. First one, earth's surface is covered by dash percentage of water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா more than 70%. Second one, the driest places on earth are dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ obviously என்னது இதுக்கு desert தான் driest place. Next, third one, fixation and absorption are the main functions of. எதோட மெயின் ஃபங்க்ஷன் இதுனா ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன். ஃபோர்த் ஒன், primary organs of photosynthesis are எது அப்படின்னா ஆன்சர் லீவ்ஸ். ஃபிஃப்த், the taproot system present in plants. என்ன பிளான்ட்ஸ் அப்படின்னா ஆன்சர் டைகாட்டிலிடோனேஸ் அப்படின்ற பிளான்ட்டில் தான் வந்து டேப்ரூட் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட், மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட், மவுண்டைன். இதில் எது ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட், டெசர்ட் ட்ரை பிளேஸ். ஸ்டெம், தட் மீன்ஸ் பிரான்ச்சஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் லீவ்ஸ். ஃபைப்ரஸ் ரூட் மீன்ஸ் மோனோகாட். டேப்ரூட் நம்ம எதுக்கு பார்த்தோம்னா டைகாட்டிலிடோனேஸ். நெக்ஸ்ட், த அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு ரூட், நெக்ஸ்ட்டு ஸ்டெம், தேர்ட் லீஃப் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஃப்ளவர். ஸோ இதுதான் இதோட கரெக்ட் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க டிரான்ஸ்பிரேஷன், கண்டக்ஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபிக்சேஷன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எது அப்படின்னா ஃபிக்சேஷன், செகண்ட் அப்சார்ப்ஷன், தேர்ட் transpiration and fourth is conduction. So இதுதான் இதோட correct sequence. Next, unit 5, living world of animals. இதோட book back answer இப்போ பார்க்கலாம். First, choose the correct answer. First one, the study of living things or organisms is called என்ன அப்படின்னா answer biology, option B. Second one, which of the following ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதில் பார்த்தா ஆப்ஷன் டி எல்லாமே தான் இதோட கரெக்டான சீக்வன்ஸ். ஏன்னா ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், அடாப்ஷன், எக்ஸ்கிரீஷன். ஸோ இது எல்லாமே லிவிங் திங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்.
Third, lizards breathe through their lizards வந்து எது மூலமா breathe பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் சி lungs. Fourth, all animals எது வேணும் தேவைப்படும் அப்படின்னா air, food and water. Fifth one, which animal has the special organs of breathing called gills? எதுக்கு gills இருக்கும் அப்படின்னா அது ஆப்ஷன் சி fish. Sixth one, choose the set that represents only biotic components of a habitat அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பயோட்டிக் ஹேபிடேட்டை மட்டும் குறிக்கிறது எது அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன் டி அக்வாட்டிக் பிளான்ட், ஃபிஷ், ஃப்ராக், இன்செக்ட்ஸ். ஸோ இதில் எல்லாமே லிவிங் திங்ஸ் இருக்குது, அதுதான் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் cannot be called as a habitat அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா கல்டிவேட்டட் லேண்ட் வித் கிரேசிங் கேட்டில், அது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எய்த் ஒன், பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஏர் வித் த ஹெல்ப் ஆஃப், எது மூலமாக பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை அப்படின்னா ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ், ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நைன்த் ஒன், பாராமீஷியம் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் தி ஹெல்ப் ஆஃப், பாராமீஷியம் வந்து எது மூலமாக மூவ் ஆகுது அப்படின்னா சிலியா அப்படின்ற இது மூலமாக தான், ஸோ ஆப்ஷன் டி. டென்த் ஒன், கங்காரு ரேட் இஸ் லிவ்ஸ் இன், ஸோ இந்த கங்காரு ரேட் அப்படின்றது எங்கே வாழுது அப்படின்னா டெசர்ட் ஹேபிடேட், ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். செகண்ட், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வித் அப்ராப்ரியேட் வேர்ட். அக்வாட்டிக், டெசர்ட், மவுண்டெயின்ஸ் ஆர் கால்டு, ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசன்ட் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு, அனிமல்ஸோட அந்த செல்ஸ் ப்ரெசென்ட்டை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று யூனி செல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட், tail of a bird act as a rudder which helps to, எதுக்கு அப்படின்னா control the direction of the movement. Next, fourth one, amoeba moves with the help of, answer pseudopodia அப்படின்றது மூலமாக தான் மூவ் பண்ணுது. நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹேபிடேட் இஸ் அ லிவிங் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்றது ட்ரூ. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், the geographical features and environmental conditions on earth remain same from one place to another. ஸோ இது வந்து ஃபால்ஸ், ஏன்னா சேமாக இருக்கவே முடியாது, என்விரான்மெண்டல் கண்டிஷனும் சரி ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸும் ஒன் பிளேஸ் டு அனதர் சேமாக இருக்கு. 3, அமீபா இஸ் அ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அண்ட் மூவ்ஸ் வித் சூடோபோடியா, ஆல்ரெடி பார்த்தது அது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அண்ட் எது மூலமாக மூவ் ஆகுது அப்படின்னா சூடோபோடியா அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ ட்ரூ. Fourth, birds can see only one object at a time. False. So it can see two objects at a time. Fifth one, paramecium is a multicellular organism. False. Fourth, complete the following. Tropical rainforest, grasslands and deserts are known as, it's a habitat. Next, second one, some living things are made up of a single cell, they are called dash organism. single செல்லால் ஆனது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன், the breathing organ of a fish is known as, நம்ம அங்கே சூஸ் த பெஸ்டன்ஸில் பார்த்த கில்ஸ் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஃபோர்த், the lizard dash on the ground with its claw on its feet. ஸோ மூவ்ஸ் மூலமாக தான் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம், மூவ்ஸ். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், கேமல் ஸ்டோர்ஸ் டேஷ் இன் இட்ஸ் ஹம்ப். ஹம்பில் என்ன ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா ஃபேட், ஸோ அதை தான் ஸ்டோர் பண்ணுது. யூனிட் 6, ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ ஹெல்த் அண்ட் ஹைஜீனோட புக் பேக் ஆன்சர்ஸ் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், அவர் பாடி நீட்ஸ் டேஷ் ஃபார் மசில்ஸ் பில்டிங். ஆன்சர், மசில் பில்டிங் தேவையானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி ப்ரோட்டீன். செகண்ட் ஒன், ஸ்கர்வி இஸ் காஸ்டு டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதோட டிஃபிஷியன்சியான ஸ்கர்வி வரும்னா ஆப்ஷன் சி விட்டமின் சினால தான் வரும். தேர்ட் ஒன், கால்சியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ். கால்சியம் வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆப்ஷன் டி மினரல்ஸ், அதோட எக்ஸாம்பிள். ஃபோர்த், we should include fruits and vegetables in our diet
because எதனாலனா they are rich in mineral and vitamins. Option C தான் இதுக்கு சரியான ஆன்சர். Fifth, bacteria are very small dash microorganism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It's a prokaryotic organism. Option A தான் ஆன்சர். Second, true or false? 6, there are 3 main nutrients present in food அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It's a false. Next, seventh one, fats are used as an energy store by our body. It's a true. Eighth, all bacteria have flagella. கிடையாது. No, it's a false. 9, iron helps in the formation of hemoglobin. It's a true. 10th, virus can grow and multiple outside host. கிடையாது. ஏன்னா outside வந்தால் அது உயிரில்லாததாக இருக்கும். False. Third, fill in the blanks. 11th one, malnutrition leads to. எதுக்கு malnutrition இது பண்ணோம் அப்படின்னா deficiency disease. 12th, iodine deficiency leads to dash in adults. அதாவது என்ன deficiency வரும்னா goiter அப்படின்ற deficiency உருவாக்கும். 13, vitamin D deficiency causes. Answer, rickets. 14, typhoid is transmitted due to contamination of dash and water. Contamination of food and water. 15th, influenza is a dash disease. It's a viral disease. Next, fourth one, complete the analogy. 16, rice, carbohydrate, pulses, it's a protein. 17, vitamin D, rickets. Vitamin C, scurvy. 18, iodine, goiter, iron, anemia. 19, cholera, bacteria, smallpox, the virus. Next, match the following. 20, vitamin A, it's a night blindness. 21, vitamin B, berry. Vitamin C, we all know, scurvy. Vitamin D, rickets. And vitamin E, sterility. If this video is useful to you, like this video, share it with your friends, do subscribe and click bell icon to get instant updates.